அபிமன்யுவை கொன்றது ஜெயரத்னன் என்ற மன்னன்தான் என்பதை அர்ஜுனன் தெரிந்து கொண்டான். அந்த மன்னனை இன்று சூரியன் மறைவதற்குள் நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று சூளுரை செய்தான். அந்த செய்தியை துரியோதனன் ஒரு ஒற்றன் மூலம் தெரிந்து கொண்டான். அப்படி ஜெயரத்னனை கொல்ல முடியாமல் போனால் என்ன செய்வானா என்று கேட்டான். அதற்கு அர்ஜுனன் தானே தீக்குளிப்பேன் என்று சவால் விட்டிருக்கிறார் என்று சொன்னான் ஒற்றன். அதை கேட்ட துரியோதனன் மிக்க மகிழ்ச்சி, இன்றோடு என் எதிரி ஒளிந்தான், ஜெயரதன் மன்னனை யாருக்கும் தெரியாமல் நான் ஒளிய வைப்பேன் என்று எண்ணிக்கொண்டான். அதே போல யாருக்கும் தெரியாமல் ஜெயரதனன் மன்னனை ஒரு குகைக்குள் ஒளிய வைத்தான். போர்க்களம் எங்கும் அர்ஜுனன் தேடி அலைந்தான், அவன் கிடைக்கவே இல்லை. மெல்ல மெல்ல சூரியன் மறையத் தொடங்கியது. இப்பொழுது அர்ஜுனனை தீக்குளிக்க வைப்பதற்கு தீக்குண்டம் ரெடியாகி கொண்டிருந்தது. சூரியன் முற்றாக மறைந்துவிட்ட பிறகு அர்ஜுனன் தீக்குளிப்பதை பார்க்க வேண்டும் என்று ஜெயரதனும் துரியோதனனும் குகையிலிருந்து வெளிப்பட்டனர். அப்போது அர்ஜுனனின் தேரை ஓட்டி கொண்டிருந்த கிருஷ்ணர், அர்ஜுனா, இதோ ஜெயரதனன் வந்துவிட்டான், அவனை கொல் என்று சொன்னார். சூரியன் மறைவதற்குள் கொல்லப்பட வேண்டியவன் அவன், சூரியன் மறைந்த பிறகு சாக வேண்டியவன் நான் எப்படி அவனை கொள்வேன் என்று கேட்டார் அர்ஜுனன். அது ஒன்றுமில்லை, சூரியன் மறைவது போல நான் தான் சக்கராதிபயம் செய்துள்ளேன் என்று கிருஷ்ணர் சொன்னார். உடனே அந்த சூரியன் மறைந்ததிலிருந்து மெல்ல மெல்ல இருள் விலகி பிரகாசமான சூரிய வெளிச்சம் வெளியே வந்தது. இதை பார்த்த ஜெயரத்னன் திடுக்கிட்டு போனான். உடனே அர்ஜுனன் தன்னிடம் இருந்த அன்பால் ஜெயரத்ன மன்னனை வீழ்த்தி சாகடித்தான். சூழ்ச்சியை சூழ்ச்சியாய் வெல்ல வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். நன்றி.